மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. அண்ட் நிறைய பேர் நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 97% ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வெறும் 1% தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங்லாம் பண்ணாதப்பா, கிட்டத்தட்ட எல்லாருமே லாஸ் தான் பண்ணுவாங்க, வெறும் சில பேர் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால அந்த பக்கமே போவாதீங்கன்றதா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த எலைட் 1% சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 1% எலைட் யாருன்னா இவங்க தான் அந்த எலைட் 1% இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். நீங்க அதுக்குள்ள இருக்கணும், அந்த 10%ல இருக்கணும், இல்ல 5%ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். மார்க்கெட்னால என்னன்னே தெரியாம நீங்க எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? அப்போ யாரோ ஒருத்தர் லாஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்னா நீங்க லாஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மார்க்கெட்ல? Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of TradeHU. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து நிறைய ட்ரேடர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நிறைய கமெண்ட்ஸ்லயே வரக்கூடிய கேள்வி தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. அண்ட் நிறைய பேர் நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 97% 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வெறும் 1% தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் உங்களோட அக்கம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கலாம், நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரேடிங்லாம் பண்ணாதப்பா, கிட்டத்தட்ட எல்லாருமே லாஸ் தான் பண்ணுவாங்க, வெறும் சில பேர் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால அந்த பக்கமே போவாதீங்கன்றதா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு விதத்துல அது கரெக்ட் தான். ஸ்டாட்டிஸ்டிக்லா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லூஸ் மணி இந்த மார்க்கெட். ஆனா பேலன்ஸ் இருக்கு, இந்த 10%, இந்த எலைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த 10% யாரு, அந்த 5% யாரு, அந்த 1% யாரு, அவங்க என்ன பண்றாங்க? அப்போ முதல்ல ட்ரேடிங்ன்றது என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் இந்த எலைட் யாருன்றதை நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சைட்ல எடுத்துப்போம் 90%, இந்த சைட்ல வந்து நம்ம 10% எடுத்துப்போம். இந்த பக்கம் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சைட்ல வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 10% என்ன பண்றாங்க? இந்த 90% பண்ணாது. அதே மாதிரி இந்த 90% என்ன பண்றாங்க? லாஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ட்ரேடிங்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லாஸ் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் ட்ரேட் போட்டேன் சார், லாஸ் பண்ணிட்டேன், ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றேன், ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றேன், அந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அந்த ட்ரேட் இப்போ லாஸ் எங்க போச்சு? யாருக்கு போச்சு? அப்போ உங்களோட லாஸ் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ somebody's losses are next man's ப்ராஃபிட். நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா யாரோ ஒருத்தரோட லாஸ் தான் உங்களுக்கு என்னவா வருது? ப்ராஃபிட்டா வருது. அப்போ யாரோ ஒருத்தரோட லாஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்னா நீங்க லாஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மார்க்கெட்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட லாஸஸ் தான் மத்த எல்லாருக்குமே ப்ராஃபிட்னா நீங்க லாஸ் பண்ணணும்னா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க, ஆஸ் ஒரு ரீட்டைல் ட்ரேடரா நம்ம யாரும் என்ன நினைக்க மாட்டோம், பக்கத்துல இருக்கவங்க லாஸ் பண்ணி தான் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்க போறது இல்லை. எனக்கு ப்ராஃபிட் வந்தா போதுப்பா, யாரும் லாஸ் ஆகணும்னா நான் நினைக்கல, இப்படிதான் சொல்லுவோம். ஆனா நீங்க லாஸ் பண்ணணும்னே நினைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறது இல்லை, ஆனா நினைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அந்த குரூப் தான் இந்த 10%. அப்போ யார் இந்த 10%? இவங்களை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா டீடைல் பார்க்க போறோம். ஸோ இந்த 2 பேருக்கும் பேர் என்னன்னா, ஒன் இஸ் கால்ட் ரீட்டைல் ட்ரேடர், இன்னொன்னு திஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இதுல 2 ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒருத்தர் சில பேர் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, லாஸ் பண்ணுவாங்க, ஓவராலா லாஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க யாரையும் பார்த்து நீ லாஸ் பண்ண ப்ராஃபிட் பண்ணலாம் நம்ம யோசிக்கல, நம்ம ப்ராஃபிட் பண்ணா போதுமா அப்படின்றது தான் ஒரு யோசனை இருப்போம். ஆனா இந்த இன்ஸ்டிடியூஷனல்ன்றவங்க உங்களை லாஸ் பண்ண வச்சால் மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ 90% லாஸை வந்து இவங்க 10% எடுத்துக்கிறாங்கன்னா, அப்ப இது எவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன், 1 கோடி டிரான்சாக்ஷன், இட்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிகள் கைமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ட்ரேடிங்ல போய்கிட்டே இருக்கு. அதனால நீங்க பாக்குறீங்க எஃப்ஐஐ சோல்டு இத்தனை ஆயிரம் கோடி, டிஐஎஸ் பாட் இத்தனை ஆயிரம் கோடி, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஃப்என்டோல பாத்தீங்கன்னாலே இவ்வளவு நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் பண்றதுக்கு அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இவங்களை எப்படி லாஸ் பண்ண வைக்கலான்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு விஷயம், இட்ஸ் நியூஸ். இப்போ இவங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நியூஸ், ஆர் வி கேன் கால் இட் அஸ் இட்ஸ் கால் ரூமர்ஸ். இந்த ரூமர்ஸ் வழியா தான் இவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யாரை கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடரை கனெக்ட் பண்ண முடியும். எப்படின்னா, யார் வேணா நியூஸ் கொடுக்கலாம்ல. நியூஸ் என்னன்னு கொடுக்கலாம், இது வந்து கண்டிப்பா செல் ஆக போகுது, இது வந்து கண்டிப்பா பை ஆக போகுது அப்படின்னு நியூஸ் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் நீங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நான் கோல்டை வந்து ரெகுலராகவே பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். கோல்டு வந்து 3000 உடைக்கும், $3,100 மேல போகும்ன்றத நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். வேணா நான் சின்ன கிளிப்பு கூட காட்டுறேன் பாருங்க. ஸோ கோல்டு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரேட்ல போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கோல்டு வந்து நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ வந்து இந்த இடம்லாம் வந்து இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் லைன் ஆஃப் சப்போர்ட்ஸ்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, $2075 to $2080. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கோல்டு மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இந்த சப்போர்ட், இந்த நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 1960க்கு கீழே ட்ரேட் பண்ண முடியல, இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வாட்டி $2080 உடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு. இந்த வாட்டி உங்களுக்கு $2080 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுனால், ஒரு வேளை வீக்லியில் க்ளோஸ் ஆச்சுனால், டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோல்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா $2250. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2600, 2250, அதுக்கு அடுத்தது 2600. கோல்டு ஒரு ஸ்விங் நெக்ஸ்ட் போகும். அப்போ இந்த ஸ்விங் எங்க போய் முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்டாப் வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாவே சொல்றது, மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் $7500 பர் கிராம். அதுக்கு அடுத்து உடச்சி போச்சுன்னா $9000 இருந்து $10,000 ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இப்போ கோல்டு வந்து அடுத்தது எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டை முடிச்சிடுச்சு. இப்போ செகண்ட் $2500. அதுக்கு அடுத்தது எவ்வளோ போக போகுதுன்னா கிட்டத்தட்ட $3000. அப்போ $3000 கோல்டு வந்து ரீச் ஆச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட $10,000 பர் கிராம் ஆயிடும். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 10,000லேருந்து 11,000 வரைக்கும் கூட உங்களுக்கு பர் கிராமோட கோல்டு ரேட் ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ கோல்டுல இப்போ ரேட்டு கம்மியா ஜாஸ்தியா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரீட்டெயிலருக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இன் மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலர் வந்து 7,000 ஹை ப்ரைஸாக பார்ப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன் 10,000 போக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு 10,000க்கு 7,000 லோ ப்ரைஸ் தானே. இதுதான் ரெண்டு மைண்ட் செட்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ ட்ரை டு திங்க் லைக் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அ ப்ரொஃபஷனல். ஒன்ஸ் இது சைட்வேஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் புது ஹை போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. கோல்டு இன்னும் லாங் டேர்ம்ல இன்னும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ கோல்டு லாங் டேர்ம்ல இன்னும் ஏற்றத்தை பார்த்துட்டு தான் இருக்க போது. 3000 இல்லை, நம்ம இது 3000 ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். கோல்டு வந்து எப்படி 3000 தாண்டி போயிடும்ட்டு. இப்போ அடுத்தது, இப்போ கோல்டு வந்து இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கோல்டுல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3053 அதை விட்டிங்கன்னா 3000, ஆல்மோஸ்ட் $3,200 தான் நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இப்போ தெரியுதுங்களா, இதை நம்ம எப்பயோ முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கோல்டு அப்போ கீழே இருந்தது, அந்த டைம்லேயே நம்ம சொன்னோம் மார்க்கெட் மேலே தான் ஏறப்போது, முடிஞ்ச வரைக்கும் கோல்டு பை பண்ணி வைங்க, ஏன்னா லாங் டேர்மில் வந்து பை ட்ரெண்ட் தான் இருக்கு. நியூஸஸ்லாம் என்ன வருது, இந்த மாதிரி டாரிஃப் வார் போயிட்டு இருக்கு, யுக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு, பிளஸ் இந்த அந்த டைம்ல யூகே கிரைசிஸ் போயிட்டு இருந்துச்சு. இவ்வளோ கிரைசிஸ் தாண்டி கோல்டு மேலே ஏறுமான்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க. பட் இவ்வளோ நியூஸ் வரும்போது எல்லாருமே இட்ஸ் ஹர்ட் மென்டாலிட்டி. நம்ம ரீசெண்ட் புக்கு கூட படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா, ஜாப்பனீஸ் கேண்டல் 6 300 வருஷம் பழமையான அந்த புக்கில் கூட பார்த்துருந்தோம். ஹர்ட் மென்டாலிட்டியில் போகாதீங்க. எல்லாருமே பைன்னு சொன்னாங்கன்னா நீங்க செல் பண்ணுங்க, எல்லாருமே செல்லுன்னு சொன்னாங்கன்னா நீங்க பை பண்ணுங்க. அந்த ஹர்ட் மென்டாலிட்டியை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்க அது பார்க்கணும்னாலும் தயவுசெய்து அந்த வீடியோ போய் பாருங்க. கேண்டல் 6 பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்டே இருக்கும், தேர்ட் பார்ட்டும் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் இந்த ரூமர்ஸ் பேஸ் பண்ணிட்டு மக்கள் வாங்கிட்டே இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுது, கடைசியில் they are gonna make losses. அதனால தான் there is a famous saying வால் ஸ்ட்ரீட்ல சொல்லுவாங்க, பை த நியூஸ் செல் த மார்க்கெட். நியூஸ்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு போயிட்டு மார்க்கெட்ல வித்துருங்க. நியூஸ்ல பைன்னு சொன்னா வித்துரு, நியூஸ்ல செல்லுன்னா அப்பதான் யோசிச்சு வாங்குற வேண்டிய டைம். பை த நியூஸ் செல் த மார்க்கெட். ஏன்னா அந்த நியூஸ் மோஸ்ட்லி ஜென்ரேட் பண்றதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் கூட சண்டை போட்டு இதுவும் பண்ண முடியாது. இவங்களுக்கு தேவை முக்கியமான யாருன்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. என்னென்ன மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் இதுல இருக்காங்கன்றத பார்த்துப்போம். ஒன்னு வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அண்ட் நம்பர் 2 we have professional, நம்பர் 3 we have institutions. ஓகே, இப்போ 3 ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் ஃபுல்லா லாஸ் மேக்கிங், ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் தே ஆர் ப்ராஃபிட் புக்கிங். இந்த நடுவில் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து ஒரு முக்கியமான ஆளு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவில் தே ட்ரை டு மேக் ப்ராஃபிட்ஸ். எப்படி ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வேலை என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சி அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி they try to make profit. ஒரு ரீட்டைல் ட்ரேடரா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீட்டைல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வரணும்ன்றதா நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் இன்ஸ்டிடியூஷன் ஆக முடியாது. நம்ம வந்து கோல்ட்மேன் சாக்ஸோ யூபிஎஸ் பேங்கோ இந்த மாதிரி இல்ல சொல்ல மார்கன் ஸ்டான்லியோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேங்க் கிடையாது. என்னன்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே மார்க்கெட்டை மேலேயே கீழே இறக்க முடியும்ன்ற அந்த கெப்பாசிட்டி ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு கிடையாது. ஆனா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, யூ கேன் ட்ரை டு பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் என்ன பண்றாங்க,
பண்ணுவாங்க, இவங்களோட ஓரளவுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சுதாரிச்சுட்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணக்கூடியது தான் ப்ரொஃபஷனல்ஸ். தே மேக் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். ஆனா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்ற ஒரு கிளிம்ஸ் தான் இங்க ப்ரொஃபஷனல்ஸ் கத்துக்கிறாங்க. இப்போ ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதெல்லாம் ப்ளே பண்றாங்க. அவங்க ஒரு ஆர்டர் போடணும்னாலே இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்க வந்து ஒரு லாட் நிஃப்டி பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா பை ஆயிடும். 10 லாட்டு பை ஆயிடும், 100 லாட்டு பை ஆயிடும், 1000 லாட் என்ன ஆகும்? இப்போ நீங்க பை பண்றீங்க, எக்ஸிக்யூட் ஆயிடும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடும், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க எக்ஸிக்யூட் ஆகுமானா கிடையாது. ஏன்னா 1000 குவான்டிட்டி ஆஃப் செல்லு என்ன ஆகணும்? இப்போ 10,000 குவான்டிட்டி போறீங்க, 10,000 குவான்டிட்டி இதுனா எக்ஸிக்யூட் ஆகாம ஆகாது. ஏன்? 10,000 குவான்டிட்டி நீங்க இங்க பை பண்றீங்கன்னா இந்த சைட்ல என்ன இருக்கணும்? உங்களுக்கு செல்லர்ஸ் இருக்கணும். 10,000 குவான்டிட்டி ஆஃப் லாட் செல் இருந்தால் மட்டும் தான் இங்கே ஆர்டர் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரைஸ் வச்சுப்போம், ஒரு 20,000 வச்சுப்போம். இப்போ எல்லாருமே இந்த 20,000ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க? 20,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப்போ மார்க்கெட்டிங்கிறது ஏறப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்போம். 19,900ல ஒரு ஸ்டாப் வச்சுட்டு 21,000 டார்கெட் 1:10 அப்படின்ற ஒரு கனவுல உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இப்படியே ஒரே ஒரு கோடை மட்டும் விட்டுட்டு கரெக்டாக ஒரு 19,870 அந்த மாதிரி வந்துட்டு அங்கேருந்து 21,000 போயிருக்கும். இவருக்கு இங்கே என்ன இருக்கும்? ரீட்டைல் ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். புரியுதுங்களா? இப்போ இது ஏன் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். இதுக்கு பேர் பெண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக இங்கே ஃபுல்லாக என்ன ஆர்டர்ஸ் இருக்கு? பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணாதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனால அவங்க ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இங்கே தான் இவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பை ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். கரெக்டா? நீங்க இங்கே பை போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் செல்லு போட்டு வச்சிருக்கீங்க. இப்போ இந்த செல்லெல்லாம் ட்ரிகர் பண்ணா எனக்கு பை கிடைக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஆனால் இங்கே அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க கீழே தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை புஷ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஸ்பைக் அடிச்ச உடனே எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு இப்போ எல்லாமே பை ஆர்டர்ஸ் கிடைச்சிடும். கடிச்ச உடனே மார்க்கெட் கோஸ் டு 21,000. இப்போ நம்ம என்ன வச்சுட்டு இருப்போம்? கரெக்டாக தான் ட்ரேட் எடுத்தான். ஆனால் கரெக்டாக எவனோ ஒருத்தன் என் ஸ்டாப் லாஸை பார்த்துட்டு ஸ்டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறான். எவனோ ஒருத்தர் இல்லை, அந்த யாருன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஆனால் உங்களோட ட்ரேடு எங்கே இருக்குன்றத அவங்க பார்க்குறாங்களான்னா கிடையாது. இங்கே தான் மென்டாலிட்டின்றது, மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி கீ இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோதான் டெக்னிக்கல் கட்டாலும் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ராப்பர் பிளேசிங் ஆஃப் ஆர்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல பர்டிகுலரா போட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த இடத்துல தான் போடுவீங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 1000 பாயிண்ட் டார்கெட் வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ல. அப்போ அதே மாதிரி தான் அவனும் யோசிப்பான். இப்போ எப்படியும் நீ 100 பாயிண்ட்ல இருந்து ஒரு 150 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. நீ ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் இறக்கு, ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்டாப்ஸையும் ஹிட் பண்ணிட்டு நம்ம பை எடுத்துக்கலாம். இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல தான் ரீட்டைல் ட்ரேடரும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் டிஃபர் ஆகுறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிட்டா, ஹவ் ப்ரொஃபஷனல் திங்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு. இப்போ நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எப்படி? இங்க தான் எமோஷன் கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 20,000 உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்டாப் லாஸும் இங்க போடுறீங்க, டார்கெட் 21,000 போடுறீங்க. கரெக்டா? இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே நிமிஷம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிருக்கீங்க? ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் அடிச்சுட்டு தானே டார்கெட் போகுது. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஒருவேளை நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா கீழே போய் கமெண்ட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தென் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போடுங்க. அப்போ புரிஞ்சுக்கலாம் நம்மளும், ஓகே இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தென் டார்கெட் அப்படின்ட்டு. இப்போ நீங்க என்ன பண்ணலன்னா, ஃப்ரம் அ ரீட்டைல் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரைங் டு கம் டு ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு சின்ன இது ப்ரொஃபஷனலா என்ன பண்ணுவேன்றதை சொல்றேன். இப்போ இந்த 20,000ல நான் என்ன பண்றேன்? பை ஆர்டர் போடுறேன். 19,900ல ஸ்டாப் லாஸ் போடுறேன். 21,000ல டார்கெட் போடுறேன். இப்போ இங்க ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒண்ணு இல்லை, அதே 20,000 என்ன போடுறீங்க? இங்க வந்து 19,900, இங்க வந்து 21,000. திஸ் இஸ் யுவர் டார்கெட், திஸ் இஸ் யுவர் என்ட்ரி அண்ட் திஸ் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மைண்ட் செட்டை மட்டும் மாத்திட்டு, எப்பவுமே இதானே நடக்குது, எப்போ ட்ரேட் போட்டாலும் ஸ்டாப் அடிச்சுட்டு தானே டார்கெட், அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 19,900 வந்து நம்மளோட என்ட்ரியா வச்சுக்கிறோம். அதுக்கும் கீழே 19,700 வந்து என்ன பண்றோம்? ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறோம். டார்கெட் வந்து அதே 21,000 வைக்கிறோம். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? அதே மாதிரி 20,000 வரும். வந்துட்டு அங்க இருந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ஒரே ஒரு கோடு மட்டும் வந்து
19,870 அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸை மட்டும் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 21,000 போவோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் 19,900 தான் என்ட்ரியை போட்டதுனால இப்போ ஸ்டாப் லாஸ் கிடையாது. யூ ஹவ் என்டர்ட் இன் டு அ ட்ரேட் அண்ட் யூ கோனா மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அப்போ நீங்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட கான்செப்டை சின்னதாக சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாருமே 20,000 பை போடுவான், நான் 20ல போட மாட்டேன். ஆனால் இங்கே தான் மைண்டு ரொம்பவே ஒர்க் ஆகும். ஏன் தெரியுமா? இந்த 20,000லேருந்து கொஞ்சம் மேலே ஜர்க்காகி மேலே போனாலும் ஒரு சின்ன ஒரு 20,050 100 அப்படி போனால் கூட ஐயோ ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற இதுவில் வி ட்ரை டு ரன் பிஹைண்ட் அ ட்ரேட். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரேடு நமக்கு கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்கும். கரெக்டான இடத்துல என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணுங்க, கிடைச்சுன்னா கிடைக்குது, இல்லைன்னா அன்னைக்கு நமக்கு இல்லைன்னு அர்த்தம், முடிஞ்சிச்சுன்னு வந்துடணும். எப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கு போகிறோம், எல்லாரும் மீன் பிடிக்க தான் போகிறோம். ஆனால் எல்லா நாளும் பிடிக்கணும்னு அர்த்தம் இருக்கா? கிடையாதுல்ல. பெட்ரோல் போட்டு தான் போகிறோம், செலவு பண்ணுறோம், டைம் ஆகுது, போகிறோம். ஆனால் அன்னைக்கு கிடைக்கலன்னா கிடைக்கல தான். அதுக்காக இல்லை நான் போட்டு திருப்பவே மாட்டேன், அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு கிடையாது. வி ஹாவ் டு கம் பேக் அண்ட் கோ அகெயின். இல்லை நான் கடலுக்குள்ளே குச்சி பார்க்குறேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்லையும் ஒரு ட்ரேடு கிடைக்கலன்னா கிடைக்கல, விட்டுருங்க, அடுத்த நாள் இருக்கு. மார்க்கெட் எங்கேயும் போகாது, நாம தான் மார்க்கெட்ல இருக்கணும். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, மார்க்கெட் இருக்கும், நாம இருக்குமா மார்க்கெட்ல? அதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ அன்னைக்கு ட்ரேடு கிடைக்கலாம், விட்டுருங்க. ஆனால் ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போச்சுனால் you'll be good profits. Now we have moved from a retailer to a professional trader. ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுதுங்களா? பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச். நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயத்த லைட்டா ஆல்டர் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்களா? இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அண்ட் இது கூட சேர்ந்து நம்ம டெக்னிக்கல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது தென் இட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ நோ சர்டன் லெவல்ஸ். இப்போ எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போது எங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டா இன்ஸ்டிடியூஷன் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற சர்டன் லெவல்ஸ் இருக்கு. அதை வந்து இப்போ நம்ம வந்து நார்மலாகவே எங்களோட கிளாஸஸ் எடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுப்போம். இந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன் போட்டிங்கன்னா அடிக்க முடியாது. ஏன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அவ்வளோ தூரம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எடுத்தால் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க வந்து இஷ்டத்துக்கு 50% அடிக்க முடியாது. அப்போ சர்டன் பர்சன்டேஜ், இந்த ஒரு ஸ்கிரிப்ட்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அடிக்கலாம், அவங்களோட கேரக்டர் இது, இப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எங்களோட கோர்சஸ்ல வந்து நாங்கள் ப்ராப்பராக அதை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரி, மார்க்கெட்டை முதல்ல இதுல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 1% எலைட், இவங்க தான் அந்த எலைட். அந்த எலைட் 1% சொல்றோம் பாத்தீங்களா? அந்த 1% எலைட் யாருன்னா இவங்க தான் அந்த எலைட் 1% இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். நீங்க அதுக்குள்ள இருக்கணும், அந்த 10%ல இருக்கணும், இல்ல 5%ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். மார்க்கெட்னாலே என்னன்னே தெரியாம நீங்க எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? அப்போ ஒரு காலேஜுக்கு போறீங்கன்னா எதுக்கு போறீங்க? கத்துக்கணும்னு தானே போறீங்க. அப்போ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட பிறகுதான் போய் ஜாப் போக முடியும். அதே மாதிரிதான் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதும் நிறைய பேர் இது என்னன்றதே தெரியாம காசு போட்டா காசு வச்சிருந்தா எல்லாருமே பணக்காரன் ஆயிடலாம்னா எல்லாருமே இன்னைக்கு ஆயிட்டு இருப்பாங்களே. ஏன் லாஸ் பண்றாங்கன்னா இதை பத்தின ஒரு ஃபுல் புரிதல் இல்லாததுனாலதான் மார்க்கெட்ல போய் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல மார்க்கெட்னா என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. 90% லாஸ் கரெக்ட் தான். ஏன் லாஸ் ஆகுறாங்கன்றது நம்ம யோசிக்கணும்ல. அப்ப எவனோ ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஏன் ப்ராஃபிட் பண்றாங்க, இவன் ஏன் லாஸ் பண்றாங்கன்றத நம்ம சிந்திச்சோனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ நெக்ஸ்ட் இந்த 1%ல எப்படி இருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மார்க்கெட். இன்ஸ்டிடியூஷன் ஒருத்தர் இருக்காங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்றது நான் இங்கே உங்களுக்கு பிக்சரில் காட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு யூபிஎஸ் ட்ரேடிங் ஃப்ளோராக இருக்கட்டும், கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், ஜேபி மார்கனாக இருக்கட்டும், இப்போ இதில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ரேடிங் ஃப்ளோரை வச்சு இவ்வளோ ட்ரேடர்ஸும் பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொடுத்து அவங்கள ட்ரேட் பண்ண வச்சுருக்காங்க. எதுக்கு? உங்ககிட்ட இருந்து ப்ராஃபிட்டை எப்படி எடுக்கலான்ட்டு. இப்போ நீங்க உட்காந்துட்டு ஒரு 10க்கு 10 ரூம்லயோ 10க்கு 15 ரூம்லயோ உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை போட்டுட்டு இவ்வளோ பெரிய பேங்கர்ஸை நான் பீட் பண்றேன்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு? அதே மாதிரி வீட்டில இருந்து பண்ணோம்னா வீடு தான் ஃபீலிங் வரும், ஆஃபீஸ் ஃபீலிங் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இதையும் பிசினஸா பண்ண போறோம். நீங்க ஒரு அஃபிஷியலா பண்ண போறீங்கன்னா வீட்டில் உட்காந்து பிசினஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் போனால் தான் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் இருக்கும். அப்போ ஆஃபீஸில் போய் ட்ரேட் பண்ணணும். அப்போ ட்ரேட் பண்ணும்போது தென் இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட கம்பீட் பண்றதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியணும். அவங்க தெரிஞ்ச பிறகு இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா போய் அவங்கள ஜெயிக்க போறோம்லாம் கிடையாது. இப்போ 2 பேருக்கு சண்டை, ஒன்னு ரீட்டைல் ட்ரேடர், இன்னொன்று இன்ஸ்டிடியூஷன். இதுல யார் ஜெயிப்பான்றது நமக்கு தெரியும். அது ஜெயிக்க போறது இன்ஸ்டிடியூஷன். இப்போ அவன் என்ன பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எப்படி டிராவல் பண்ணலான்றதுதான். இது ட்ரெயின் ஸ்ட்ரைட்டா வருதுன்னா நம்ம வந்து சூப்பர்மேன் கிடையாது, எதிர்க்க போயிட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்றேன்ட்டு. ட்ரெயின்ல எப்படி ஏறி போலான்றதான் யோசிக்கிறமே தவிர ட்ரெயினுக்கு அகேன்ஸ்டா போவாதீங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ பி இன் தட் 1%, in that 10%. அவங்கள அளவுக்கு
அளவுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல பண்ணாலும் சின்ன அமௌண்ட் உள்ள போயிட்டு ட்ரேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ இதுதான் ப்ரொஃபஷனல் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து ப்ராஃபிட் மட்டும் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்காக தான் 99% லாஸ் பண்றாங்கன்னா ஒன் சைட்ல உண்மையா இருந்தாலும் இது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புரிதல் இல்லாதனால தான் லாஸ் பண்றாங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸ்லும் வி ஹேவ் ட்ரேடிங் ஃப்ளோர்ஸ் ஆஸ் வெல். நான் வந்து யூபிஎஸ் அளவுக்கோ இல்லை கோல்ட்மேன் சாக்ஸ் அளவுக்கோ 10,000 பேர் உட்கார்ற அளவுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் இருந்தாலும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பிரான்ச்சில் ஒரு 100 to 200 மெம்பர்ஸ், ஒரு 150 ஒரு பிரான்ச்சோட கெப்பாசிட்டியில் 100 to 150 மெம்பர்ஸ் உட்கார அளவுக்கு வி ஹேவ் ட்ரேடிங் ஃப்ளோர் கெப்பாசிட்டி. அங்கே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்னா உட்கார வச்சு அவங்கள வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ஒரு டீமா வந்து ஒரு இட்ஸ் நாட் அ சிங்கிள் மைண்ட், இட்ஸ் அ குரூப் ஆஃப் மைண்ட்ஸ். இப்போ என்னன்னா முதல்ல இப்போ வந்து அவங்க கிளாஸுக்கு வந்துட்ட பிறகு என்ன ஆயிடும்னா எல்லாருக்கும் கான்செப்ட் என்னன்றதை சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு மைண்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு ஒருத்தர் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவார், இன்னொருத்தர் இன்னொரு சார்ட் அனலைஸ் பண்ணுவார். இப்போ குரூப்பா உட்காந்துட்டு இவங்க என்ன பண்ணலாம்னா என்ட்ரி கிடைக்குதா பையா செல்லான்றது குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன். அப்போ அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. ஃபைனலாக அதை குரூப்பாக உட்காந்து இதுதான் பெர்ஸ்பெக்டிவ், இந்த இடத்துல நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து தே ட்ரை டு ட்ரேட். அதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோரை வந்து நம்ம சென்னையிலையும் மதுரையில் பெங்களூரில் அண்ட் கோயம்புத்தூர்ல 4 இடத்துல இந்த ட்ரேடிங் ஃப்ளோரையும் கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணது. மேபி புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, வி டூ ஹேவ் ட்ரேடிங் ஃப்ளோர்ஸ். பெருசாக இல்லைனாலும் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கற்றுக்கணுன்ட்டு. இன்கேஸ் நீங்களும் இந்த ட்ரேடிங் ஃப்ளோரில் உட்காந்து என்னோட கைடன்ஸு கீழே எங்களோட ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ட்ரேட் அச்சீவர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வில் கிவ் யூ ஃபுல் டீட்டெயில்ஸ். எப்படி ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறலான்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப்பையும் ஒன் பை ஒன்னாக வி ஆர் டீச்சிங் இட். இப்போ ஒரு சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனல் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரெண்ட் லைன் எடுத்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரெண்டு எப்படி முதல்ல கண்டுபிடிக்கணும், ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே ஆகும், அப்போ இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்கன்னா இது ஏன் பண்ணுறாங்க, இது எப்போ பண்ணுவாங்க, எப்போ அவங்களுக்கு பண்ணும்போது எங்கே தெரியும் சார்ட்டில், இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் செஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் செஷனில் ஃபுல்லாக இதை டெக்னிக்கல்ஸை கற்றுக் கொடுத்துட்டு அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செஷன் வச்சு ட்ரெயினர்ஸ் கூடவே இருந்து ப்ராக்டிக்கல் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணும்னா நம்ம ட்ரேடிங் ஃப்ளோர்லையும் அதுக்கு சர்டன் ரூல்ஸ் மட்டும் இருக்குது, ட்ரேடிங் ஃப்ளோரையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி எங்கள் டீம் கூட சேர்ந்து நீங்கள் உட்காந்து ட்ரேடும் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இல்லைனா ட்ரேடிங் ஃப்ளோர் சப்போர்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கான்செப்ட் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படா வந்தோடனே கிளாஸ் எடுத்துட்டு ஓடிலாம் தான் யோசிப்பாங்க. நம்ம ஏன் இன்னைக்கு வரைக்கும் ட்ரேடிங் ஃப்ளோருக்கு டைம் லிமிட்டே வைக்கல, ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் முடிச்சிட பிறகு திருப்பி வந்து உட்காரலாம், கற்றுக்கலாம், புரியலன்னா வந்து கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, சப்ஜெக்ட்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங், வி நோ திஸ் ஒர்க்ஸ், அதனால தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்களும் இதில் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் அதை எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்களே 90% லாஸாக போவாதன்ட்டு, அந்த 10%ல நீங்களும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னன்றது புரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம், ஆனால் அதுக்கான டைம் ஒதுக்கி கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்னா என்னென்னு புரிதலோட பண்ணீங்கன்னா 99%லேருந்து இந்த 1% நீங்களும் வர முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.